A sum of money lent out at simple interest amounts to rupees 720 after 2 years and rupees 120 after a future period of 5 years. The sum is. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சம் ஆஃப் மணி அப்படிங்கறது வந்து பிரின்சிபல் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 720 rupees வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அதே பிரின்சிபல் அமௌண்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? 5 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்குதுன்னா 1020 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து வந்திருக்குது. இங்க வந்து ஃபர்தர் பீரியட் அப்படின்னா வந்து எதை டினோட் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னா, சோ இந்த 5 years 2 years பிளஸ் 7 years ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். மொத்தமா நம்ம வந்து 5 years அப்படின்னு கணக்கு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? சிம்பிளா சொன்னோம்னா 720 rupees 2 yearsல கிடைச்சிருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 1020 வந்து 5 yearsல கிடைச்சிருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து ஓகேங்களா, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல 2 yearsல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 720 கிடைச்சிருக்குது. அதே அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல 5 years 1020 கிடைச்சிருக்குது. சோ இது மொத்தமா சேர்த்துனா எவ்வளவுங்க? 7 years. 7 years ஏன் போறோம் அப்படின்னா ஃபர்தர் பீரியட் அப்படின்னா வந்து பிளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப சம்குள்ள போலாமா? In this problem, a further period of 5 years அப்படின்னா F5 means 5 years added to the initial 2 years, making the total duration 7 years. நான் அப்படியே சொன்னதாங்க, ஃபர்தர் பீரியட் அப்படின்னா வந்து பிளஸ் பண்ணிக்கணும் இனிஷியல் 2 years கூட. இது வந்து சிம்பிளா எழுதிருக்கு. இனிஷியலா வந்து 2 years இருக்குது, ஃபர்தர் பீரியட் 5 years, டோட்டல் டியூரேஷன் 2 + 5 7 years. ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years. அப்ப இப்ப என்ன பண்ணணும், 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 year எப்படி பண்ணுவோம்? 5 year எப்படி கிடைக்கும்? 7 yearல இருந்து 2 year மைனஸ் பண்ணா 5 year கிடைக்குங்களா? 7 year நம்ம கொஸ்டின் என்ன பார்த்தோம்? 1020 பார்த்தோங்களா? அதே மாதிரி 2 year என்ன பார்த்தோம்? 720 பார்த்தோங்களா? 1020ல இருந்து 720 மைனஸ் பண்ணா எவ்வளோங்க? 300ங்களா? ஏன் வந்து நீங்க கேட்கலாம், ஏன் வந்து நீங்க 2 year போடல 5 yearல ஏன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, 5 year அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய வருஷம். கம்பேர் டு 2 year கம்பேர் பண்றப்ப 5 year வந்து கொஞ்சம் பெருசு இல்லைங்களா? 3 வருஷம் பெருசு. அதான் வந்து கடைசியாவும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சம்ஸ் அப்படின்னு வரப்ப கொஞ்சம் வந்து எது கடைசியா ஹையஸ்ட் இயர் கொடுத்திருக்காங்களோ, வருஷம் கொடுத்திருக்காங்களோ, அதை வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் 5 yearக்கான விஷயம் கண்டுபிடிச்சாச்சா? 5 yearக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 300 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் அப்படின்னு போட்டப்ப 300 டிவைடட் பை 5 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 60 கிடைக்குங்களா? ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. 2 yearsக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் எவ்வளவு கண்டுபிடிச்சோமா? 60 கண்டுபிடிச்சோமா? 60 into 2 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 120 கிடைக்குங்களா? ஓகேங்களா? இந்த சம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப்டர் 2 years மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார் 2 years அப்படிங்கிற மைனஸ் பண்றப்ப வர வேல்யூ தான் பிரின்சிபல் அமௌண்ட். அமௌண்ட் ஆஃப்டர் 2 years நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 720 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்லிட்டாங்க? கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு 2 yearsக்கு? 120. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குங்க? 600 கிடைக்கும். ஓகேங்களா? சோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 600. ஏன் இங்க வந்து 2 years போடுறோம், ஏன் 5 years போடல அப்படின்னா, இனிஷியலா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அது 2 yearsக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 2 yearsக்கான அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து
ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்ப அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டினை மட்டும் கரெக்டா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம்.